தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாத, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 4000 4500 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது திருப்பதி மலைக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அந்த பெருமாளே இந்த மலை சரியும் போது அவரோட அருணாக்கயிறை எடுத்து இந்த மலையை கட்டி தூக்கி நிறுத்தி நிப்பாட்டின ஸ்ரீ சஞ்சராய பெருமாள் டெம்பிளை பற்றி, அதாவது அந்த கோயிலை பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம். இந்த கோயில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே ஏன் பெருமாள் அவரோட அருணாக்கயிறை கலட்டி இந்த மலையை சுற்றி தாங்கி பிடிச்சி தூக்கி நிப்பாட்டிட்டு போயிருக்காரு. இது ஏன் பண்ணாரு? அது மட்டும் இல்லாமல் இந்த மலை திருப்பதி மலை மாதிரியே அங்கேருந்து நீங்கள் மலை மேலே ஏறி போனால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை ஒன்றால் பார்க்க முடியும். இந்த பெருமாள் கோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருக்குது? அண்ட் இங்கே வாரம் சனிக்கிழமை பயங்கரமாக வந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி வருஷத்துக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இட்ஸ் மோஸ்ட் ஹைலி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான விசேஷமாக வந்திருக்கும். அண்ட் இந்த கோயில் எங்கே இருக்குது, என்ன இதோட பவர் இருக்கு, அண்ட் இதை பற்றின ஹிஸ்ட்ரி, இந்த கோயிலோட வரலாறு, இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ ஒரு வருஷங்கள் அந்த கோயில் இருக்கு. கெஸ் பண்ணுங்க. நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். பட் ஸ்டில் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். 1000க்கு மேலே தான் இந்த ஒரு கோயில் 1000 இயர்ஸ்க்கு மேலே தான் இந்த கோயில் இருக்குது. எக்ஸாக்டாக நீங்கள் கண்டுபிடிங்க. நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். அண்ட் இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைனாக உள்ளே பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் கௌதம் அண்ட் GH. ஸ்ரீ சஞ்சராய பெருமாள் கோவில். அண்ட் இந்த கோயில் எங்கே இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு கோயில் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு இன்னையில நம்மள பல பேத்துக்கு இந்த கொஸ்டின் வரும். சரி, எக்ஸாக்டாக இப்படிப்பட்ட ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இருக்குது. இங்கே பல பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் பல பக்தர்கள் அப்படின்னா அங்கே போயிட்டு வரவங்களுக்கு ரொம்ப அங்கே போயிட்டு வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அந்தந்த ஒரு டைமில் கம்மியாக இருக்கும். ஆனால் அங்கே போயிட்டு வரக்கூடிய மக்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த கோயில் இதுவரைக்கும் இன்னும் இவ்வளோ தூரம் ரீச் இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனால் ஒரு கோயில் பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பவர் இன்னும் வேற மாதிரி வந்திருக்கும். பட் ஸ்டில் யாருக்குமே தெரியாத போது அந்த கோயிலில் போய் வேண்டி கேட்குறவங்களுக்கு அப்போ எவ்வளோ டூ மச் ஆஃப் பவர் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டதான் இந்த ஒரு கோவில். கிட்டத்தட்ட இந்த கோவில் எவ்வளோ வருஷமாக இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். வீடியோக்குள்ளே சொன்னேன். கிட்டத்தட்ட 1500 இயர்ஸ் ப்ளஸ் 1500 வருஷங்களுக்கு மேலே தான் இந்த கோயில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இங்கே பெருமாள் வந்திருக்கும் போது இந்த மலை செங்குத்தா இருந்த மலை அதாவது இந்த மலையோட பேர் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தலைமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஒரு மலையோட பேர். தலைமலை மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலைக்கு பெருமாளை வந்திருக்கும் போது இந்த மலை செங்குத்தா இருந்த மலை சரியுது. இந்த மலை இப்படி இருந்த மலை இப்படி துண்டா அப்படி இந்த பக்கம் ஒரு சைடை சரியும் போது அங்க இருந்த பெருமாள் அவரோட இடுப்புல கட்டியிருந்த அருணாக்கடியை கலட்டி இந்த மலையை சுத்தி கட்டியிருப்பார். அதுக்கான அடையாளமா இந்த மலையில அங்கங்க வெள்ள தடங்களா சுத்தி வந்திருக்கும். இந்த மலையை சுத்தி இப்படி தூக்கி நிமித்தி கட்டும் போது இந்த மலை சரிஞ்சிட்டு இருந்த மலை அப்படி ஸ்டேபிளா நின்றுச்சு. அண்ட் அன்னையில இருந்து இந்த ஒரு கோயில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு மக்கள் மத்தியில். அண்ட் இங்க உள்ள இருக்கக்கூடிய சஞ்சராய பெருமாள் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய பெருமாள். இன்னைக்கு பெருமாள், அதாவது இன்னைக்கு திருமலை, திருப்பதி, ஏழுகொண்டரமா, ஸ்ரீ வெங்கடேஷா, கோவிந்தா கோவிந்தா நம்ம எப்படி அங்க பெருமாளை கூப்பிடுறோமோ அதை விட இங்கேயும் அதுக்கு ஈக்குவல், அதாவது கடல் மட்டத்திலிருந்து 4000 4500 அடி உயரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்ரீ சஞ்சராய பெருமாள் டெம்பிள் அப்படின்னு தான் இந்த ஒரு கோவில். இங்க இருக்கக்கூடிய பெருமாளோட பவர் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இங்க சிவனுமே உள்ள இருக்காரு. அண்ட் கடவுளுக்கெல்லாம் கடவுள் சிவன் தான். தலை கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் தான். அந்த சிவனுக்கு கீழே தான் எல்லா கடவுளுமே வருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி தான் தெரியும் கிடையாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி தான் இந்த பெருமாள் அப்படின்னா இன்னைக்கு பெருமாளோட பவரை யாருனாலையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. அதாவது இன்னைக்கு திருப்பதிக்கு போயிட்டு வரவங்களுக்கா இருக்கட்டும், பொதுவாக பெருமாளை கும்புறவங்களுக்கா இருக்கட்டும், பெருமாள் பக்தர்களாக வந்திருக்கட்டும், வாட் எவர் யூ டூ நவ், ஆனால் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும். நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆக்சுவலாக பர்சனலாக எனக்கு ரொம்ப பெருமாளை பிடிக்கும். நான் திருப்பதிக்கு போகிறேன், நான் அங்கே பெருமாளை பார்க்குறேன் அப்படின்னா அங்கே நான் என்ன கேட்பேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அது எனக்கு நடத்தி கொடுக்குறாரா அப்படிங்கிறது அது அவருக்கு தெரியும். சி, இட்ஸ்
ஒன் ஆஃப் ஒன் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். அப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் தான் இன்னைக்கு பெருமாள் கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து பார்க்கப்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இப்போவும் நான் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், எப்போவுமே இனிமேலும் சொல்லுவேன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். அண்ட் நான் என்னோட பிஃபோர் வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன், அண்ட் ஆஃப்டர் டுடே இந்த ப்ரெசென்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் பெருமாளுக்கு போகிறீங்க, அதாவது திருப்பதி போகிறீங்க அப்படின்னா அந்த பெருமாளை பார்த்து பச்சைமா மலை போல் மேனை பவளமாய் கமல செங்கன் அச்சுதாமரேற ஆயிருக்கன் கண்மலை தென்னம் இச்சுவை தவிரையான் போய்ந்துலகமாலும் அச்சுவை பெருணும் என்ன நரகம் நகர்வுலானே நீங்கள் வந்து சொல்லி பாருங்க. உன்னை வாடா 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 சொல்லி வைகுண்டத்துக்கே உங்களை தூக்கிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு பெருமாள் 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 நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவர் ரொம்ப ஆசைப்படுவார், யார் நம்மளை கூப்பிட்றா, யார் நம்மளை கூப்பிட்றா, ஏழுகொண்ட ரமணா, ஸ்ரீ வெங்கடேஷா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, பெருமாளை பெருமாளையும் கூப்பிடும் போது அதுக்கான பவர் வந்து கிரியேட் ஆகிட்டே வந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த கோவில்லையுமே வந்து சொல்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய பவர் வந்து இந்த பெருமாளுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானுமே வந்து நம்பலை. அண்ட் இட்ஸ் டோட்டலாக உள்ளே போய் எடுத்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுத்து தேடி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இது இவ்வளோ பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளோட சிலை அப்படிங்கிறதும் ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயம். எடுத்து பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சு இட்ஸ் வெரி ஹிஸ்டாரிக்கல் இன் தமிழ்நாடு. இந்த கோயில் ஃபர்ஸ்ட் நான் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், எங்கே இருக்குன்னே இது வரைக்கும் நான் சொல்லலை. நாமக்கல் மாவட்டத்தில் தான் வந்திருக்கு, தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கு. தலைமலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அதாவது கூகுளில் நீங்கள் எதில் சர்ச் பண்ணாலும் சரி தலைமலை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான லொக்கேஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். கிட்டத்தட்ட மலை அடிவாரத்துலேருந்து நீங்கள் ஒரு 8 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் வந்திருக்கும் இந்த பெருமாளை பார்க்குறதுக்கு. அந்த 8 கிலோமீட்டருமே பயங்கரமான உங்களுக்கு வந்து ஒரு மெமரபிள் மொமெண்ட்ஸாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. மலை மேலே நீங்கள் ஒரு ஹில்ஸ் மேலே ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். அதாவது ட்ரைவ் மீன்ஸ் நீங்கள் அந்த ட்ராவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் ஆகும். இட்ஸ் டூ ஹைலி பவர்ஃபுல். போய் மஸ்ட் லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சு போய் பார்த்துட்டு வாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்து போனேன் நம்ம சேனல் சைக்கிளாக மறக்க வச்சுக்கோங்க, மறக்க ஃபோன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் ரெகுலராக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சைக்கிளாக மறக்க வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷம் போகலாம். பாய்.